ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழீரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் இடையில் விவாகரத்து நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பேரதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் பிரேக்கப் அப்படின்றத பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனுஷும் ஐஸ்வர்யாவும் 17 வருஷங்களுக்கு அப்புறம் விவாகரத்து பண்ணதும், நம்ம ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் 12 வருஷங்களுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா விவாகரத்து பண்ணதும் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னணி நடிகரான ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையில என்ன அப்படின்னா கருத்து வேறுபாடு இருக்கிறதாவும், அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சதாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தி பரவன வண்ணமே இருந்துச்சு. இந்த மாதிரியான ஃபேக் நியூஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா பரவுறது ரொம்பவே என்ன அப்படின்னா நார்மல் அண்ட் யூஸ்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி அமைதியாக இருந்தாலும், ஜெயம் ரவியோட மனைவியான ஆர்த்தி என்ன அப்படின்னா அதுக்கு தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சோஷியல் மீடியா சைடு பார்த்தீங்க அப்படின்னா 21 years ஆஃப் ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது 21 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த தன்னோட ஹஸ்பண்டோட அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிமான ஜெயம் இருக்கு இல்லையா, அதை ரொம்பவே ரசித்த மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேரிடு டு ஜெயம் ரவி அப்படின்னு போட்டதை வச்சு எல்லாருமே அவங்க இன்னும் யூஸ்வலான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காதல் என்பது வார்த்தை இல்லை, வாழ்க்கை அப்படின்றத அழகாக என்ன அப்படின்னா இன்னமும் நான் என் கணவரை காதல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், காதல் அப்படின்றது வெறும் வார்த்தை இல்லை, அதுதான் என்னோட லைஃப் அப்படின்றத சொல்லி இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக் நியூஸஸ் அப்படின்றது பரப்புறது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். ஏன்னா இது ஒரு வாழ்க்கை. ஸோ இவங்க 2 பேருமே இன்னும் லவ்லி கப்பிள்ஸாக தான் இருக்காங்க. ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தியோட ஃபேனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.